வணக்கம். நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கூட்டத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. அது என்ன தெரியுமா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த விளக்கத்துல ஆழமா பார்க்க போறோம். வாங்க. லட்சக்கணக்கான நோயாளிகள் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் பேச முடியாது. அப்போ அவங்கள பத்தி எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? இதுதான் நாம இன்னைக்கு விட தேட போற பெரிய கேள்வி. இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? சரி, இங்க பாருங்க. ஒரு பக்கம் மொத்த ஜனத்தொகையையும் ஆய்வு பண்றதுல இருக்கிற கஷ்டங்கள். அதுக்கு எவ்ளோ நேரம் ஆகும், எவ்ளோ பணம் செலவாகும். இன்னொரு பக்கம் அதிலிருந்து ஒரு சின்ன ஸ்மார்ட்டான குரூப்பை மட்டும் எடுத்து ஆய்வு பண்றதுனால கிடைக்கிற நன்மைகள். நேரம் மிச்சம், காசு மிச்சம், கிடைக்கிற டேட்டாவும் ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கும். இதுதானே ஸ்மார்ட்டான வழி. இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் சாம்பிளிங், அதாவது மாதிரி எடுத்தல். இந்த படத்தை பாருங்களேன், எவ்வளவு அழகா விளக்குது. ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துல இருந்து நம்மளோட ஆய்வுக்கு தேவையான ஒரு சின்ன குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல நம்ம கவனத்தை செலுத்துறது. இதுதான் அதோட அடிப்படை. குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், அதாவது நிகழ்தகவு சாரா மாதிரி எடுத்தல் முறைகளை பத்தி. முக்கியமா மெடிக்கல், நர்சிங் மாதிரியான ஆய்வுகள்ல இந்த முறைகள் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதனால இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். வாங்க கவனிக்கலாம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது ரொம்ப வசதியான முறைகள். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா வேகமும் எளிமையும் தான். இந்த வகையில ரொம்ப நேரடியான ஒரு முறைதான் வசதி மாதிரி எடுத்தல், அதாவது கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். ரொம்ப சிம்பிள். நமக்கு யார ரொம்ப சுலபமா கிடைக்கிறாங்களோ அவங்களையே நம்ம ஆய்வுல சேர்த்துக்கிறது. இதுக்கு தற்செயல் மாதிரி எடுத்தல்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு பிஸியான கிளினிக்ல வெயிட்டிங் ரூம்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு நர்ஸ் ரிசர்ச்சர் சர்வே ஃபார்ம் கொடுக்கறாங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். வேகமா நேரடியா வேலைய முடிக்கலாம் இல்லையா? சரி, இதோட பிளஸ் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். சின்னதா ஒரு பைலட் ஸ்டடி பண்றதுக்கோ இல்ல கையில நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும்போதோ இது சூப்பரான ஒரு முறை. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதுதான் பயஸ், அதாவது சார்பு நிலை. என்ன ஆகும்னா, நீங்க தேர்ந்தெடுத்த அந்த குரூப் மொத்த மக்கள் தொகையும் சரியா பிரதிபலிக்காம போக சான்ஸ் அதிகம். இதனால என்ன பிரச்சனை? உங்க ஆய்வு முடிவை மத்தவங்களுக்கு பொதுவா பயன்படுத்த முடியாது. இது மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பெரிய குறைபாடு. இப்போ அடுத்த லெவலுக்கு போலாம். அதுதான் ஒதுக்கீட்டு மாதிரி எடுத்தல், அதாவது கோட்டா சாம்பிளிங். இது கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்கை விட ஒரு ஸ்டெப் மேல. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சில குறிப்பிட்ட குரூப்ஸ் அடையாளம் கண்டு ஒவ்வொரு குரூப்லேருந்தும் இவ்ளோ பேர் வேணும்னு ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணி ஆள் சேர்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரிசர்ச்ல 100 நர்ஸ ஆய்வு பண்ணணும்னு வைங்க. அதுல 70% பெண்கள், 30% ஆண்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணா, இந்த சார்ட்ல காட்டுற மாதிரி கரெக்டா 70 பெண் நர்ஸ்களையும் 30 ஆண் நர்ஸ்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு மருந்து ஆண்களையும் பெண்களையும் எப்படி அழகழகா பாதிக்குதுன்னு ஆய்வு பண்றப்போ 2 குரூப்பும் சரியான விகிதத்துல இருக்கிறத இது உறுதி பண்ணும். ஆனா ஒரு விஷயம், அந்த 70 பெண்களையும் 30 ஆண்களையும் எப்படி செலக்ட் பண்றாங்க? அது அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தான், ரேண்டமா இல்ல. அதனால இங்கேயும் சார்பு நிலை வர வாய்ப்பு இருக்கு. சரி, வாங்க அடுத்த செட் டூல்ஸ பார்க்கலாம். இந்த முறைகள் எல்லாம் சரியான ஆட்களை தேடி பிடிக்கிறத பத்தினது. நோக்க மாதிரி எடுத்தல், அதாவது பர்பசிவ் சாம்பிளிங். பேரிலேயே விஷயம் இருக்கு பாருங்க. ரிசர்ச்சரோட நோக்கத்துக்கு யாரு ரொம்ப சரியா இருப்பாங்களோ அவங்கள அவரோட அனுபவத்தையும் அறிவையும் வச்சு நேரடியா தேர்ந்தெடுக்கிறது தான் இது. இத சிம்பிளா சொல்லணும்னா, ரிசர்ச்சுக்கான ஒரு டேலண்ட் ஸ்கவுட் மாதிரி. ஏதோ ஒரு கூட்டத்துல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணாம அந்த ரிசர்ச்சர் ஒரு எக்ஸ்பர்ட்டை தேடி போறாரு. உதாரணத்துக்கு ரொம்ப வருஷம் அனுபவம் உள்ள ஒரு கிரிட்டிக்கல் கேர் நர்ஸ். ஏன்னா அவருக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான அறிவு அவங்க கிட்ட தான் இருக்கும். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெயர் கொண்ட ஒரு முறை பனிப்பந்து மாதிரி எடுத்தல், அதாவது ஸ்னோபால் சாம்பிளிங். ஒரு சின்ன பனி உருண்டைய மலையிலிருந்து உருட்டி விட்டா அது போக போக பெருசாயிட்டே போகும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இதுவும். முதல்ல ஒரு சிலரை கண்டுபிடிச்சு அவங்க மூலமா அவங்கள மாதிரி மத்தவங்கள ரீச் பண்ணி நம்மளோட சாம்பிள் சைஸ பெருசாக்குறது. இந்த படத்தை பாருங்க, அது எவ்ளோ தெளிவா காட்டுதுன்னு. ஒரே ஒரு நபர்ல இருந்து ஆரம்பிச்சு அவரோட ரெஃபரன்ஸ் மூலமா மத்தவங்க, அப்புறம் அவங்க மூலமா இன்னும் நிறைய பேருன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாகுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட நோயோட அனுபவத்தை பத்தி ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா பர்பசிவ் சாம்பிளிங் பெஸ்ட். அதே சமயம் வெளி உலகத்துக்கு வராத, நாம சுலபமா அணுக முடியாத ஒரு குரூப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஸ்னோபால் சாம்பிளிங் தான் சரியான வழி. பாத்தீங்களா, ஒவ்வொரு முறைக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. சரி, இப்போ நாம ஃபைனல் கான்செப்ட்க்கு வந்துட்டோம். இது சாம்பிள் சைஸ் பத்தின ஒரு வித்தியாசமான அணுகுமுறை.
அதாவது எப்போ நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது. தொடர் மாதிரி எடுத்தல், அதாவது சீக்வென்ஷியல் சாம்பிளிங். இதுல நாம முன்னாடியே சாம்பிள் சைஸ முடிவு பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்ப புதுசா எந்த தகவலும் வராம ஒரே மாதிரியான பதில்களே திரும்ப திரும்ப வருதோ அப்போ நிறுத்திடுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் டேட்டா சேச்சுரேஷன், அதாவது தரவு செறிவு நிலை. இத ஒரு சூப்பரான கற்பனையோட புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு கன்வேயர் பெல்ட் முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. அதுல பேஷண்ட் ஃபைல்ஸ் ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. நீங்களும் அத படிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துல, அட இதுக்கு மேல புதுசா எதுவும் இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு உங்க மனசுல ஒரு பல்ப் எரியும் பாருங்க. அப்போ அந்த கன்வேயர் பெல்ட்டை நிறுத்திடுறீங்க. அதுதான் இது. இதனால தேவையில்லாம டேட்டா சேர்த்து நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்க தேவையில்ல. ஓகே, இப்போ நாம மொத்தமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்க்கலாம். இந்த எல்லா சாம்பிளிங் முறைகளையும் ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதிலேந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் பெஸ்ட் சாம்பிளிங் முறைன்னு எதுவுமே கிடையாது. உங்க ஆராய்ச்சியோட கேள்வி என்னவோ அதுக்கு ஏத்த சரியான கருவிய நீங்க தான் அந்த டூல் பாக்ஸ்ல இருந்து எடுக்கணும். உங்களுக்கு வேகம் முக்கியமா, இல்ல எல்லா தரப்பு மக்களும் இருக்கணுமா, இல்ல குறிப்பிட்ட நிபுணர்களோட கருத்து வேணுமா, இதெல்லாம் பொறுத்துதான் உங்க தேர்வு இருக்கணும். கடைசியா இந்த மேற்கோளை பாருங்க. இது சொல்ற மாதிரி நர்சிங் ரிசர்ச்ல சாம்பிளிங்கிறது சும்மா ஆட்களை செலக்ட் பண்றது மட்டும் இல்ல, அது நம்ம கிளினிக்கல் பிராக்டிஸ்ல சந்திக்கிற விதவிதமான நோயாளிகளை பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. இப்போ இந்த பவர்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, சொல்லுங்க, இந்த கருவிகளை வச்சு நீங்க எந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க? யோசிச்சு பாருங்க.